ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதன் ப்ரெடிக்ட் பண்ணுறதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிகினராக வரச்ச உங்கள் மேஜரான லாஸுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண தெரியாது தான் ஒரு மேஜரான ரீசன். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்த உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பை செல் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிடுறாங்கன்னா, ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹியூஜ் லாஸ் வரும். இன்னொன்று, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணச்ச இனிஷியலாக உங்களுக்கு பணம் கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்டையராக நிறைய அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அது ஃப்ளூக்கில் வந்த அமௌண்ட் இனிஷியலாக உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கே 3-6 மாதம் கட்டாயமாக டைம் எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 17.5 லட்ச ரூபா வரைக்கும் 1 மந்தில் இழந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை கவனத்தில் எடுத்துகிட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சின்ன அமௌண்ட்டை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல லாபம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நிறைய அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுறாதீங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ப்ரிடிக்ஷன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த நிஃப்டி 50யோட சார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்தியாவில் இல்லை, வேர்ல்டுலேயே இதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதில் இந்த வீக்லி கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகும்போது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். சரிங்களா? ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரச்ச ஒரு நல்ல ஃபால் இருக்குன்னா பார்த்தீங்களா? அதே மாதிரி சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் க்ரீன் தெரியுதா, ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட் வரச்சா ரெட்டாக வருதா. இப்படி ரெட் அப்படின்னு சிக்னல் கிடச்சிருச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? பட் இது என்டையராக நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இஸ்ரேல் அதனுடைய வார், அந்த பிரச்சனை இஷ்யூ இருந்துச்சுன்னா கொஞ்சம் கண்டினியூஸாக என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஃபால் இருக்கும், சின்ன ஃபால் இருக்கும். அதனால் நீங்கள் கால் ஆப்ஷனை செல் பண்ணி வைக்கும்போது ப்ரீமியத்தில் உங்களுக்கு வந்து டைம் டிகேனால உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். இது வந்து யதார்த்தமாக ஒரு விஷயம். பட் இது தொடர்ச்சியாக இருக்குமா, இல்லை மறுநாள் மறுநாள் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், மறுநாள் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறது தெரியணும். அந்த ப்ரிடிக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியதே என்ன அப்படின்னா குளோபல் மார்க்கெட் அப்படியே அப்படியே செக் பண்ணிட்டு வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட் ரொம்ப முக்கியம். அதாவது யூஎஸ் மார்க்கெட் பார்ப்பீங்க, யூரோப்பியன் மார்க்கெட் பார்ப்பீங்க, அப்புறம் ஏஷியன் மார்க்கெட் பார்ப்பீங்க. அதில் கிஃப்ட் நிஃப்டி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதனுடைய சார்ட்டை பர்சனலாக வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ட் பாருங்கள் அப்படியே ஸ்லைட்லி என்ன டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ இதே மாதிரியே நம்மளுடைய சார்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்கள். ஸோ மேஜராக அந்த சார்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்ஃபால் இருக்கும். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, இதையும் பாருங்கள். ஸோ அதனுடைய டவுன் ட்ரெண்டுங்கிறது அப்படி ரியலாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அதனால தான் சிங்கப்பூர் நிஃப்டி எப்போவுமே செக் பண்ணி ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கடுத்து FIA/DIA டேட்டா ரொம்ப முக்கியம். இதை பொறுத்த மட்டும் DI காட்டிலும் FIA ரொம்ப முக்கியம். இது நெகட்டிவில் நிறையா இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுநாளும் சிங்கப்பூர் மார்க்கெட் நெகட்டிவ் தான் சரிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட டெப்த்தே ஒரு 3 விஷயம் தான். அதில் 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் மேலே ஏறும், தொடர்ந்து நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கும். இப்போ இது வந்து மொத்தமாக நடந்த ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? க்ரோரில் நடந்திருக்கு. ஸோ மொத்தமாக மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதை கணக்கில் எடுத்துக்கோங்க நாளைய ட்ரேடை பொறுத்த மட்டும். இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, HDFC பேங்க், ரிலையன்ஸ், அப்புறம் செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஒரு ட்ரேடில் ஃபினான்ஷியலும் ஐடியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நேராக வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கச்ச நெஃப்டி, ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஐடி எந்த அளவுக்கு இந்த மாதிரி 1% இருந்தால் நீங்கள் தாராளமாக இன்றைக்கி செல் சைடு ஸ்டாக்லேயே போயிருந்தீங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இதெல்லாமே இன்றைக்கி வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரேட் சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னா குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவில் வந்து FIA/DIA சரிங்களா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் சரிங்களா அது உங்களுக்கு 40 கம்பெனிக்கிட்ட பாசிட்டிவ் இருந்தால் நீங்கள் பை சைடும்,
இல்லை மார்க்கெட்டில் கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குது, ஒன்று வித்தியாசமாக படுது அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறதும், மார்க்கெட் நல்லா நின்னைய மாதிரியான நல்ல டவுன்ஃபால் கிடச்சிது அப்படின்னா செல் சைட் ட்ரை பண்ணுறதும் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு நிறையா விஷயங்கள் மார்க்கெட்டில் புரிய வரும். இது புரிகிறதுக்கே உங்களுக்கு ஒரு 3 to 6 months வந்து டைம் பிடிக்கும். இந்த டைம் உங்களுக்கான ப்ராக்டிஸ், நிறைய டம்மி அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர் போனாலே சரிங்களா, நிறைய டம்மி அக்கௌண்ட், நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நிறைய கேபிட்டல் இருக்கும், அது டம்மியான ஒரு அமௌண்ட் தானே. நீங்கள் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹியூஜ் அமௌண்ட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இங்கே இனிஷியலாக வரும்போது நம்ம ஒரு 5000 10,000 போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு 5 லட்சம் 50 லட்சத்தை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த இடத்துல எப்படி என்ட்ரி ஆகணும், ஹியூஜ் லாஸ் எங்கே வருது அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்கு அந்த மாதிரியான ப்ளே ஸ்டோர்லாம் டம்மியான அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணேன். சரிங்களா? ஸோ நிறையா ப்ராக்டிஸ், இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.